உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல 15,000 கிரெடிட் ஆகும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் இல்லாம நாளைக்கே உங்களுக்கு 8.25% இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாம 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் நம்ம ஏடிஎம்ல இருந்தே இல்ல யூபிஐ மூலியமாவே வித்ட்ரா பண்ண முடியும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நியூ பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு 15,000 வரைக்கும் கிரெடிட் பண்றாங்க. அதாவது புதுசா நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஹோல்டர்ஸ்க்கு 15,000 வரைக்கும் கிரெடிட் பண்றாங்க. இபிஎஃப்ஓ 3.0 என்னன்னு தெரியுங்களா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு அதாவது ஜூலை 15 உங்களுக்கு 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிரெடிட் பண்ண போறாங்க. அதாவது 25 to 26 ஃபினான்ஷியல் இயரோட 8.25% இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற பிஎஃப் அமௌண்ட்ல ஆட் பண்ணி நாளைக்கு கிரெடிட் பண்றாங்க. சோ நீங்க இன்னைக்கே போய் உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. நாளைக்கு ஜூலை 15 போய் அகைன் செக் பண்ணுங்க. அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மணி எப்படி வித்ட்ரா பண்றது அப்படின்னா, ரெண்டு மூலியமா நம்ம வித்ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூபிஐ மூலியமா வித்ட்ரா பண்ணலாம். அதாவது கூகுள் பே, போன்பே மூலியமா நம்ம யூபிஐ ஐடியை வந்து நம்ம பிஎஃப் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டு அது மூலியமா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஏடிஎம் வித்ட்ராவல், அது மூலியமாவே நம்ம வந்து ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளவு பர்சன்ட் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா 75% மட்டும் தாங்க நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். மிச்சம் 25% வந்து சேவிங்ஸாவே வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 100% வித்ட்ரா பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து 75% மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். யாரெல்லாம் இதை வித்ட்ரா பண்ண முடியும்னா, இதுக்கு முன்னாடி 13 ரீசன்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வெறும் 3 ரீசன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு ஸ்பெஷல் ஒகேஷன், எசென்ஷியல் நீட்ஸ் அண்ட் ஹவுசிங் ரிலேட்டட் நீட்ஸ். ஆல்சோ மேரேஜ் அண்ட் எசென்ஷியல் நீட்ஸ்க்கு 5 to 10 டைம்ஸ் வித்ட்ராவல் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சப்போஸ் வேலை போயிடுச்சுன்னா அடுத்த மந்த்லயே நீங்க 75% வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இபிஎஃப்ஓ 3.0 பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் ஒரு பிடிஎஃப்ல கேதர் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல பிடிஎஃப்னு போடுங்க. நானே உங்க டிஎம்க்கு சென்ட் பண்றேன்.